விச் எக்யூப்மென்ட் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபார்ம் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? இதுவும் சிம்பிளானதான். அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு டிவைஸ் என்ன பண்ணணும்னா இயந்திர ஆற்றல மின்னாற்றலா மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டிருக்கும். அது என்ன டிவைஸ் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பேட்டரி என்ன பண்ணும்? பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணும். எதை ஸ்டோர் பண்ணும்? கெமிக்கல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் பண்ணும். பேட்டரி வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி அது நம்ம தேவைப்படும் போது இதான் மாத்தணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து இந்த போட்டோ செல் இருக்குல்ல, போட்டோ செல் மீன்ஸ் வந்து நம்ம அந்த லைட், அதாவது நம்ம சோலார் செல் தான் போட்டோ செல். லைட் எனர்ஜி எதை கன்வெர்ட் பண்ணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். டைனமோ மீன்ஸ் ஒண்ணும் கிடையாது. டைனமோ அதாவது ஜெனரேட்டர் இருக்கு பாத்தீங்களா? சோ ஜெனரேட்டரோட இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரேட்டர் அது பேர்ல இருக்கு, ஜெனரேட் பண்ணணும். எதை ஜெனரேட் பண்ணணும்? கரண்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் பண்ணும். அது எப்படி ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜிய எதா மாத்தணும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். அடுத்த 4வது ஆப்ஷன் எலக்ட்ரிக் மோட்டார். நம்ம வீட்ல யூஸ் பண்ற மோட்டார், இல்ல பம்பு செட்ல இருக்கிற மோட்டார் என்ன பண்ணும்? நம்ம சுவிட்ச போட்டோனே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சுவிட்ச போடுறோம். போட்டோனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த மோட்டார் சுத்தும். மோட்டார் சுத்துறது என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் வரணும். உங்க கேள்வி மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எது கன்வெர்ட் பண்ணும்? ஜெனரேட்டர் பண்ணும். அதனால ஆன்சர் வந்து சி, டைனமோ தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இப்ப இதுலயுமே சில பேருக்கு இந்த டைனமோவும் மோட்டரும் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இமேஜின் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோ அதனால என்ன அப்படின்னா ஒரு அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து பார்த்தலாம். இது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து மறக்காது. அதாவது ஒரு மோட்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மோட்டருக்குள்ள வந்து நடக்கிற மெக்கானிசம் வந்து இதுதான் இருக்கும். அதாவது என்ன பண்ணணும், இந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கரண்ட்ல வந்து கொடுக்கும்போது நம்ம மோட்டார் சுவிட்ச போட்டோம்னா இந்த மாதிரி என்ன ஆகும்னா அது வந்து கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த மோட்டருக்குள்ள இந்த மாதிரி தான் வந்து காயில் வச்சிருப்பாங்க. அந்த காயில்ல வந்து என்னன்னா இதுதான் காயில் சொல்லுவாங்க. அந்த காயில் என்ன ஆகும்னா சுத்தும். அந்த பக்கத்துல வந்து ஒரு பர்மனன்டான வந்து மேக்னெட் இல்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டா வச்சிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணணும்னா இந்த காயில் வந்து சுத்த வைக்கும். அப்ப என்ன சொன்னேன், ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம சுவிட்ச போடும்போது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதை கன்வெர்ட் பண்ணணும், இந்த சுத்துறது பாத்தீங்கன்னா சுத்துறது எல்லாமே என்ன சொல்லுவோம், மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுதான் பேஸ் ஃபார் வந்து எப்படி ஒரு மோட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஜெனரேட்டர் என்னன்னா இதுல கொஞ்சம் வந்து என்ன அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு விண்டு மில் வேற இருக்குன்னு வச்சுக்கோங்க. விண்டு மில் சுத்துறதுனால என்ன உருவாகும்? இதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த காயில நம்ம சுத்துவோம். அதாவது மோட்டரை பொறுத்த அளவுக்கு அது சுத்தணும். சுத்துறதா வந்து அங்க வேலை. ஆனா ஜெனரேட்டர் பொறுத்த அளவுக்கு என்னன்னா இதை நம்ம சுத்துவோம். நம்ம சுத்துவோம் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு விண்டு மில் இல்ல ஏதாவது ஒண்ணு வச்சு என்னன்னா அந்த காயில நம்ம சுத்த வச்சு அதன் மூலம் என்ன உருவாகும் அப்படின்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். So இதுதான் என்னன்னா ஜெனரேட்டர்ல நடக்கிற ஒர்க். அப்ப ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். மோட்டர்னு சொல்லும்போது அது வந்து என்ன சுத்த வைக்கணும். So இதை மட்டும் ரொம்ப பண்ணிக்க. இது ஏன்னா எக்ஸாம்ல வந்து இந்த 2 பேஸா வச்சு கேட்கலாம். சோ அதுக்காக தான் சொல்றேன்.